உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதிமூணு 11/2015 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி பின்னிரவு 1:22 வரை, பின்பு திருத்திகை. அனுஷ நட்சத்திரமானது மாலை 5:45 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகமானது மாலை 5:45 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரையில் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய் சுக்கிரன் 6ல் இருப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் நாள் முழுவதும் சந்திரனானவர் 8ல் அமைய பெற்று சந்திராசிரமமானது இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கலாம் என்பதனால் நிதானமாக இருப்பது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறைந்து பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் சாதகங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4ல் அமைய பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் லாபம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பும் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3ல் அமைய பெற்று சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழலும் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் 2ல் செவ்வாய் 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலம் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும், எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு அமைய பெற்று 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையானது உங்களுக்கு இருக்கும். நெருங்கியவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தாராள தன வரவுகளால் பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு ஏற்றங்கள் இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது.